திமுகவுடைய அழுத்தம் தான் இந்த கூட்டத்துக்கு போக கூடாது அப்படின்னு. திமுகவோட அழுத்தம்னா மதுவிலக்கு மாநாடு நடத்த வேணாம்னு திமுக சொல்லிருக்கணும். விசிகா தலைவர் வந்து திமுக கூட்டணியிலிருந்து ஒரு வெளியேற்றுவதற்கு தலித் அரசியல் பேசுற உள்ள இருக்கிறவங்களே அதை பயன்படுத்த பாக்குறாங்க. திமுகவை ஒரு தலித் விரோத கட்சியாக நம்ம சித்தரிப்பதன் மூலமாக திருமாவளவனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், பத்தியா இந்த கட்சியில் இருக்கிறாருன்னு ஒரு கருத்தை உருவாக்கணும் என்பதற்காக தான் இந்த சோர்ஸ் பேசப்படுது. திமுக கூட்டணிக்குள் மாற்று கருத்துக்களை அதிகம் சொல்லுகிற ஜனநாயக தன்மையோடு விசிகா தலைவர் தான் இருந்தார். அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு விஜய்க்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறோம் தான் முடிவு பண்ணோம். இப்போ வந்து போராருங்கிறத திமுக கூப்பிட்டு சொல்லணும்னா அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இன்னொன்னு நம்ம போய் கலந்துக்கிறதுனால திமுக தலைமை நம்ம மேல கோச்சுக்குமோ அப்படிங்கிற கண்ணோட்டு சந்திரகுட்ட இல்ல பாத்தீங்களா? அந்த ஜனநாயகம் திமுக இருக்கு. நீங்க அம்பேத்கர் பற்றி புத்தகம் வெளியிடுறீங்கன்னா இதற்கு முன்னால் அம்பேத்கரின் குறித்து அவங்க என்ன செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு பேசணும். ஒண்ணு, அதுல சந்துருவை தவிர வேற யாரும் பேசுறதா இல்ல. அப்ப இது என்ன ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டு மதிமாறனை கூப்பிடுங்கன்னு விஜய் கலந்துக்கிறாரு, இவங்க எல்லாம் கலந்துக்கிறாரு, என்ன கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நான் அதை புறக்கணிப்பேன். சமீப காலமாக திருமாவளவன் மீதான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. குறிப்பா கூட்டணி குறித்தான விவாதங்களா இருக்கட்டும், திருமாவளவனையே கார்னர் பண்றத பார்க்க முடியுது. இப்போ டிசம்பர் 6 அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவன் அங்க போகல. குறிப்பா ஏன் போகல அப்படின்னா, தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதுல கலந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக போகல. இதுல வந்து திமுகவினுடைய அழுத்தம் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. விஜய் வர்றதுனால அவர் போலன்னு அவர் சொல்லியிருக்காரா? இல்ல, அவர் எதுவும் அந்த மாதிரி சொல்றவங்க தான். அவர் போலன்னா அப்படி ஒரு கருத்தா இருந்தா அவங்க கட்சியோட பொதுச் செயலாளரையே அனுப்புறாரு. அவர் விருப்பம் இல்லைன்னா கட்சி தான் புறக்கணிக்கணும். அவர் போனா துணை பொதுச் செயலாளர் போனாங்க, எல்லாம் ஒண்ணு தானே. இப்ப நம்ம கட்சியில கூட இவர் வந்து மதுவிலக்கு மாநாடு நடத்தினாரு. அவரால் போக முடியல, திமுக தலைவரால போக முடியல, ஆனா கட்சியின் சார்பாக அமைச்சு வச்சார்ல. அப்ப வந்து திருமாவளவன் கட்சி விசிகாவுக்கு எதிரான மனநிலை இல்லாத அணுகல, தோழமை மனநிலையில் தான் என்னால வர முடியல இவங்க அனுப்பி வச்சாங்கல்ல. அப்பதான் இப்போ விசிகா தலைவர் வந்து அவரால் போக முடியலன்னா அதை புறக்கணிக்கிறாருன்னு சொன்னா அவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வேணாம்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஆர்கனைஸ் பண்றதே அவர் தான் இருக்கிறாங்க, துணை பொதுச் செயலாளர் தான் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னும் போது அவருக்கு எதிராக அதை புறக்கணிக்கணுங்கிற கண்ணோட்டம் விசிகாவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அவர் ஏன் போலங்கிறது அவர் சொல்லாம நம்மளா சொல்றது அது சரியா இருக்காது. இல்ல, இப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல, திமுகவினுடைய அழுத்தம் தான் இந்த கூட்டத்துக்கு போக கூடாது அப்படின்னு. திமுகவோட அழுத்தம்னா மதுவிலக்கு மாநாடு நடத்த வேணாம்னு திமுக சொல்லியிருக்கணும். அவ்வளவு பெரிய மாநாடு தமிழ்நாடு அரசு மது கொள்கையை அமல்படுத்தணும்னு தமிழ்நாடு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காகவோ தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ ஒரு மாநாட்டை அவர் நடத்துறாரு. அந்த மாநாட்டுக்கே அழுத்தம் கொடுக்கலையே திமுக. தன் அரசுக்கு எதிராக ஒரு மதுவிலக்கு வந்து நடைமுறைப்படுத்துங்க, மதுவிலக்கு கொண்டு கொண்டுன்னு கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி திமுக கூட்டணி கட்சிக்கு அறிவுறுத்திய மாதிரி மாநாடு பிரம்மாண்டம் நடத்தும் போது ஏன் நடத்துறீங்க, அதை நடத்தாதீங்கன்னு அழுத்தம் கொடுக்கலையே. அந்த மாநாடு நடத்ததான் போனாங்கன்னா இது ஒரு ரூம்ல உட்காந்து ஒரு கூட்டம் நடத்த போறாங்க, ரகசிய கூட்டம்னு வர சொல்றாங்க, அழைப்பதில் வர லிமிட்டடா இருக்கிறதா வரணும். அந்த கூட்டத்தை அழுத்தம் கொடுத்து நிறுத்தணுங்கிற அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது? இவர் அழுத்தம் கொடுத்து போக வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதான். அப்படி எல்லாம் அவரு திமுக அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி அழுத்தம் கொடுக்குறாங்க, அதை அவர் கேட்டுப்பாரு அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி இருந்திருந்தா கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அது போயிருக்க கூடாது இல்ல. அவர் போதானு செய்யறாரு. அதனால அதோட தொடர்புபடுத்தி பாக்குறது, அவர் போகாததுக்கு அவரோட நேரம், அவர் விருப்பம், அவர் என்ன சூழல்ல இருந்து அது முடிவெடுக்கிறாருன்னு தான் நீங்க. இதுல என்ன பேசப்படுதுன்னா, அம்பேத்கருக்கு ஒரு துரோகம் விளைவித்துட்டாரு, அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தகத்துக்கு திருமாவளவன் போகலையா, கூட்டணிக்காக இதெல்லாம் பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு வாய்ஸ் கேக்குது. அது மாதிரி வெளியில இருக்கிற திமுக கூட்டணியில திரும்ப இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு எதிராக ஆர்கனைஸ் பண்றவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது. ஏன்னா இப்ப அவர் வந்து என்னன்னா, அவரு விசிகா தலைவர் வந்து திமுக கூட்டணியில இருந்து ஒரு வெளியேற்றுவதற்கு தலித் அரசியல் பேசுற உள்ள இருக்கிறவங்களே அதை பயன்படுத்த பாக்குறாங்க. நீங்க பல்வேறு விஷயங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா அவங்க மிக தீவிரமா திமுக எதிர்ப்பு பேசுவது எதற்காக பேசுறாங்கன்னா, திமுகவை ஒரு தலித் விரோத கட்சியாக நம்ம சித்தரிப்பதன் மூலமாக திருமாவளவனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், பத்தியா இந்த கட்சியில இருக்கிறாருன்னு ஒரு கருத்தை உருவாக்கணும் என்பதற்காக தான் இந்த சோர்ஸ் பேசப்படுது. இதுல வந்து அவர் போலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே திமுக கிட்ட வந்துருது. திமுக வந்து அவர் போகக்கூடாதுன்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது நமக்கு கடந்த காலங்களில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கிற தொடர்ந்து அது ஒரு நீட்சியை அவங்க பயன்படுத்துவாங்க. அதை வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து விசிகா தலைவர் அதை கூட்டணி குறித்தான ஒரு உடைப்புக்காக பண்ற. இது ஏன் இது திமுக ஏன் வந்து
அழுத்தம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அழுத்தம் கொடுத்து இருந்தா திமுக விசிகாவை அழுத்தம் கொடுக்கிறதாவோ அல்லது விசிகாவை தன் கட்டுப்பாடில் வைத்திருக்கிறதா இருந்தா திமுக கூட்டணிக்குள் மாற்று கருத்துக்களை அதிகம் சொல்லுகிற ஜனநாயக தன்மையோடு விசிகா தலைவர் தான் இருக்கிறாரு. காங்கிரஸோ சிபிஎம்மோ சிபிஐயோ மதிமுக ஒண்ணுமே சொல்றது இல்ல. துணை முதல்வர் கோரிக்கை உட்பட அந்த கட்சியில துணை பொதுச் செயலாளர் பேசுறாங்க மற்றும் விவாதிக்கிறாங்க. அப்புறம் கூட்டணி கட்சியில பேச்சுவார்த்தை யார் வந்தாலும் போவாங்கிறத கடந்த பல ஆண்டுகளாக விசிகா தலைவரே பேசுறாரு. அப்ப அழுத்தம் கொடுக்கறதா இருந்தா திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதா இருந்தா இதெல்லாம் அவர் பேசியே இருக்க முடியாது. மத்தவங்க யாருமே பேசுறது இல்லையே. யாருக்கும் திமுக அழுத்தம் கொடுக்கல. அவங்க ஜனநாயக தன்மையோட அவங்க கருத்தை சொல்றாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இப்போ இந்த பக்கம் திருமாவளவனை அம்பேத்கருக்கு எதிராக திருப்புற செயலும் செய்யறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னொரு கேள்வி வருது, அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு விஜய்க்கு தகுதி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அத வந்து கூட்டத்துல கலந்துக்கிறோம் தான் முடிவு பண்ணோம். இன்னொன்னு திமுக அப்படி அழுத்தம் கொடுக்கறதா இருந்தா அந்த கூட்டத்துல விசிகா தலைவர் கலந்துக்கல, அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்கல்ல. இன்னொரு பக்கத்துல சந்துரு கலந்துக்கிறார், நீதிபதி சந்துரு. அவர் திமுக அரசோட முக்கியமான ஏதாவது குழு போட்டாங்க, முதலமைச்சரோட தொடர்புல இருக்கிறாரு. சொல்லியிருந்தா அவரை நீங்க ஏங்க கலந்துக்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்கல, நீங்க அவரை விட்டுருங்க. அதே ஒரு சாட்சி இல்ல. யார் நடத்துறாங்க அம்பேத்கர் பத்தி? விஜய் நடத்துறாரு. அதுல ஒரு பின்னால அரசியல் பின்புலம் இருக்குமாங்கிற கண்ணோட்டம் அவர்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. சந்துரு சார்ட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. அவரு ஒரு ஆள் கூப்பிட்டாங்கன்னு போறாருன்னா திமுக சந்துரு வந்து போறாருங்கிறத திமுக கூப்பிட்டு சொல்லணும்னா அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கலாம். இன்னொன்னு நம்ம போய் கலந்துக்கிறதுனால திமுக ஆட்சி திமுக தலைமை நம்ம மேல கோச்சுக்குமோ அப்படிங்கிற கண்ணோட்டு சந்துரு கிட்ட இல்ல. பாத்தீங்களா, அந்த ஜனநாயகம் திமுக இருக்குது. இப்ப நான் பெருமைக்கு நான் சொல்லல, அம்பேத்கர் அரசியலே கடந்த 2008 மிக தீவிரமாக அவரோட கராரான புரட்சிகர அரசியலை முன்னெடுத்தோம் நான் மட்டும்தான். பெரிய அமைப்புகளோ இன்டர்வியூ யாருமே எடுக்கல. அவரோட அம்பேத்கர் திரைப்படம் வெளியாகும் இருந்த போது நான் தான் ஃபைட் பண்ணி என்எஃப்டிசி ஆபீஸ்ல கொண்டு வந்தேன். அம்பேத்கர் டிஷர்ட்டை இந்தியாவில முதல் முறை நாங்க தான் கொண்டு வந்தோம். அந்த லைன் டிராயிங் லோகோவை நாங்க உருவாக்குனது தான். அதுக்கப்புறம் தான் அம்பேத்கர் டிஷர்ட் இந்தியாவுக்கு வருது. அம்பேத்கர் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நாங்க 20 இளைஞர் என்எஃப்டிசில போய் முற்றுகை பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்தோம். அம்பேத்கரோட போர்க்குணத்தோடு அவரை வந்து அடையாளப்படுத்தி புத்தகம் எழுதி பிரச்சாரம் பண்ணி தொடர்ந்து முற்போக்காளர் மத்தியில் புறக்கணிக்கப்பட்ட அம்பேத்கரை கொண்டு போய் நிப்பாட்டணும். பெரியாரும் பிரபாகரன் மட்டும் இருந்த இடத்துல பெரியாரும் அம்பேத்கர் உருவாக்குனதே நான் தான். அப்ப ஏன்னா இது நான் எல்லாத்துக்கும் சாட்சி இருக்குது. அவ்வளவு பேசியிருக்கிறேன் நான். என்னை மாதிரி ஆட்களை எல்லாம் இவங்க அம்பேத்கரிஸ்டாவே அங்கீகரிக்கிறதே இல்லையே. இவங்களுக்கு ஒரு அடையாள அரசியல் தேவைப்படுது. நீங்க அம்பேத்கர் அரசியல் முன்னெடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது பிரமுகரா இருக்கணும். அவரை பயன்படுத்துவதன் மூலமாக அவர் சார்ந்த செல்வாக்கு பெற்ற மக்கள் மத்தியில் நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்குமாங்கிற கண்ணோட்டம் இருக்குது. அப்ப இது என்ன ஒருவேளை இதெல்லாம் பார்த்துட்டு மதிமாறனை கூப்பிடுங்கன்னு விஜய் கலந்துக்கிறார், இவங்க எல்லாம் கலந்துக்கிறார் என்ன கூப்பிட்டு இருந்தாங்கன்னா நான் அதை புறக்கணிப்பேன். எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. இந்த அரசியலை வந்து அவங்க வந்து இங்க இருக்கிற அம்பேத்கரிய அரசியலுக்கு எதிராக அவங்க பயன்படுத்துறது வாய்ப்பா இருக்கும்னு நான் புறக்கணிச்சிருப்பேன். இப்போ ஒரு புத்தகத்தை நான் புறக்கணிச்சிருந்தான்னு வச்சுங்க, எனக்கு திமுக அழுத்தம் கொடுத்தது சொல்லியிருப்பாங்க. ஆனா சந்துரு அவருக்கு போய் கலந்துக்கிறாருன்னா அவரு வந்து அவரை வந்து அழுத்தம் கொடுக்கவும் அவங்க செய்யல. இன்னொன்னு அதுல போய் கலந்து கொள்வதனால திமுக தலைமை வந்து நம்மளுக்கு எதிராக பார்ப்பாங்கிற கண்ணோட்டம் அவர்கிட்ட இல்லைங்கிறதுல திமுக இதுல எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க அப்படின்னா ஒண்ணு அந்த புத்தகத்தின் தொடர்பாக இருக்கிற நபர்களை அல்லது அந்த அரசியல் சார்ந்து இயங்குற நபர்களை கூப்பிட்டு அந்த புத்தகத்தை வெளியிடுறதோ வாங்குறதோ நடக்கும். இப்போ அம்பேத்கர் குறித்தான பார்வையில விஜய் எப்படி உள்ள வராரு? விஜய வந்து அந்த புத்தகத்தை வெளியிடுற இடத்துக்கு அந்த நிறுவனம் எப்படி அந்த இடத்துக்கு போகுது? அது ஆனந்தவுடன் வெளியிடுறதா? அப்போ நீங்க தெரிஞ்சதுதான். இன்னொன்னு, நீங்க அம்பேத்கர் பற்றி புத்தகம் வெளியிடுறீங்கன்னா இதற்கு முன்னால் அம்பேத்கரியம் குறித்து அவங்க என்ன செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு பேச வேண்டும். ஒண்ணு, அதுல சந்துருவை தவிர வேற யாரும் பேசுறதா இல்ல. அந்த லிஸ்ட்ல நீங்க சொல்ற விசிகா துணை பொதுச் செயலாளர் இருக்கு. விசிகா பிற்பாடு திருமாவளவன் அவர்கள் மூலமா தான் அம்பேத்கர் பேரே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் அம்பேத்கர் பத்தியில அவங்க பேசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதுல இருக்க விஜய்க்கும் அதை பத்தி ஒன்னும் கருத்து கிடையாது. அப்ப நீங்க இதுலன்னா பின்புலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு அரசியலை ஆனந்தவுடன் மையமா வச்சு நிகழ்த்தப்படுதுங்கிறது அது பின்புலம் தெரியுது. அம்பேத்கர் பற்றியான புத்தகத்துக்கு அம்பேத்கர் பற்றியான அம்பேத்கரியத்தில் ஐடியாலஜி கொண்ட அம்பேத்கரிய ஒரு அறிவாளிகளை குறித்து உள்ளேயே கூப்பிடாம ஒரு அம்பேத்கர் விழா நடக்குது. அதுல சந்துரு மட்டும் ஒரு அட்னஸ் போட்டு வச்சிருக்கீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன? இதுல வந்து நான் விஜய் மட்டும் கொஸ்டின் பண்ணல. இதுல வந்து நான் வந்து கொஸ்டின் பண்றது வந்து ஆனந்தவுடனை கொஸ்டின் பண்றேன். விசிகா ஆதவன் விசிகா பொதுச்செயலாளர் கொஸ்டின் பண்றது. விசிகாவும் சேர்த்து தான் வருது. அதுல விசிகா தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க திமுக பதில் சொல்லணும், திமுக அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றீங்களா, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு விசிகா தலைமைக்கு இருக்கு. இல்ல, ஆதவர்ஜன் அவருடைய நிறுவனம் தனியா தானே பண்றாங்க. நிறுவனம் வேற. அவர் விசிகாவோட பொதுச் செயலாளர், ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கிறவர் பொது அடையாளத்தில் கலந்துக்கும் போது நிறுவனம் அது இதுன்னு
பிரிச்சு பார்க்க கூடாது, அது தவறானது. ஓகே. அப்ப அதுக்கான பொறுப்பு விசிகா தான் விளக்கம் கொடுக்கணும். இவர் ஏன் அதில் கலந்துக்கிறாருங்கிற விளக்கத்தை கொடுக்கணும். அவருக்கு அம்பேத்கர் பற்றி கண்ணோட்டம் இல்ல. குறைந்தபட்சம் ரவிக்குமார் கலந்துருந்தால் கூட அவர் அம்பேத்கர் பத்தி பேசியிருக்கிறார், ஏங்கி இருக்கிறார். நீங்க வன்னியரசு கலந்துட்டா கூட அம்பேத்கர் பற்றிய கண்ணோட்டம் இருக்குது. யாரு கலந்தாலும் கௌதம் சன்னா இருக்கிறாப்புல, அவங்க எல்லாம் கூட அதை கலந்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்க சம்பந்தமே இல்லாம விசிகாவில இருந்து அம்பேத்கர் பற்றி எதுவுமே தெரியாத அவர் கலந்துக்கிறாருங்கிறதுக்கு ஒரு கலர் இருக்குதுன்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதற்கான விளக்கத்தை இவங்க தான் கொடுக்கணும். ஆனந்தவுடன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நடிகர் விஜய் ஏன் கூப்பிட்டாரு, விஜய் அது சொல்லணும். விசிகா தலைமை அதை சொல்லணும். சந்துரு சாரும் அதுக்கு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி இருக்குதுன்னா ஏன் கலந்துக்கிறேங்கிறது அவர் சொல்ல வேண்டிய கடமை. அவர் அதனால் அதில் இருக்கிற ஒரே அம்பேத்கர் கருத்து பேசினவர். கோர்ட் மூலமாக சில தீர்ப்புகள் அம்பேத்கர் மேற்கோள் காட்டிய அளவுக்குலாம் ரொம்ப நேர்மையான ஒரு நீதிபதியா அவர் செயல்பாட்டில் இருந்திருக்கிறாரு. அவர் ஏன் அதில் கலந்துக்கிறாருங்கிற விளக்கத்தை அவரு சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. கட்டாயம். ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு நீண்ட ஒரு உரையாடல் இது. ரொம்ப தெளிவான பார்வை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை எப்படி அணுகணும் அப்படின்றத மிக தெளிவா எடுத்துரைத்தீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் வேறொரு ஆளுமையோடு அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.